ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி பெற்றுள்ள நிலையில் இதுவரை அந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர்கள் யார் யார் என்பதை பார்க்கலாம். 2008ஆம் ஆண்டில் தொகுதி மறுசீரமைப்பில் ஈரோடு கிழக்கு தொகுதி உதயமானது. 2011ஆம் ஆண்டு அத்தொகுதி முதல் தேர்தலை எதிர்கொண்டது. அத்தேர்தலில் தற்போதைய திமுக வேட்பாளரான வி.சி. சந்திரகுமார் தேமுதிக சார்பில் போட்டியிட்டு வென்று தொகுதியின் முதல் எம்எல்ஏவானார். அவர் 69,166 வாக்குகள் பெற்ற நிலையில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட தற்போதைய அமைச்சர் முத்துசாமி 10,644 வாக்குகள் குறைவாக பெற்று தோல்வியடைந்தார். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட தென்னரசு திமுக வேட்பாளர் சந்திரகுமாரை வீழ்த்தி வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் திருமகன் ஈவரா வெற்றி பெற்றார். அவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி தனது முதல் சட்டமன்ற இடைத்தேர்தலை 2023ஆம் ஆண்டு எதிர்கொண்டது. இந்த இடைத்தேர்தலில் திருமகன் ஈவேராவின் தந்தையும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ஈ.வி.கே. இளங்கோவன் 1,10,156 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தென்னரசுவை விட 66,233 வாக்குகள் அதிகம் பெற்று ஈ.வி.கே. இளங்கோவன் சட்டமன்ற உறுப்பினரானார். ஈ.வி.கே. இளங்கோவன் உடல்நலக்குறைவால் மறைந்ததை அடுத்து ஈரோடு கிழக்கு 5 ஆண்டுகளுக்குள் 2வது இடைத்தேர்தலை சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக ஈரோட்டிலிருந்து செய்தியாளர் ரா மணிகண்டன்.